ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. ஸோ நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. HTML வெர்சஸ் XHTML. HTML என்னங்க? ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும் இல்லைங்களா? அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு இந்த பிராக்கெட் மூலமாக எழுதியிருப்பாங்க. அதான் HTML அப்படின்ற டெக்னாலஜிங்க. அதுலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கொஞ்சம் சின்டாக்ஸ்லாம் எஃபெக்டிவாக கொண்டு வந்தாங்க. அதான் XHTML சொல்கிற எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து HTML அப்படின்னா வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ரிவேஷன் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து உங்களுடைய ப்ரௌசர் என்ன பண்ணுவோம்னா, இந்த HTML ப்ரௌசர் வந்து டிசைன் ஃபார்மேட்ல மாற்றும். அது பேர் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், டாம் மாடல் சொல்லுவாங்க. உங்க HTML இருக்கா, உங்களுடைய HTML பார்சர்ஸ் என்ன, பார்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பார்சர்னா படிக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ப்ரௌசர்ல வந்து அப்படியே டேட் கண்டென்ட்டா மாத்தி கொடுப்பாங்க. இந்த கோடு கண்டென்ட்டா மாறிடும், உங்களுக்கு ஒரு கோடு வெப்சைட்டா மாறி கொடுக்கும். இதுதான் நார்மலா நடக்கிற HTMLங்க. அது மூலமா தான் வந்து வெப்சைட்லாம் இவங்க தயாரிப்பாங்க. சரி, ஓகேவா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்களை வந்து டேபிளா அனுப்பிச்சாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த டேட்டாவை XML அப்படின்ற ஒரு ஃபார்மெட்ல அனுப்பிச்சாங்க. டேபிளா அனுப்புறதை விட XML ஃபார்மெட்ல அனுப்பும் போது வேகமா இருந்துச்சுங்க, ஈஸியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ XML அப்படின்ற ஒரு டேட்டா ஃபார்மேட்டை தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க. இந்த HTML-யே XML ஃபார்மேட்ல எழுதுனா இன்னும் பெட்டரா இருக்கும்னு திங்க் பண்ணாங்க. அப்போதான் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜியோட பேர் தான் வந்து XHTML சொன்னாங்க. இந்த XHTML பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஒவ்வொரு டேகுக்கும் ஒரு ஆட்ரிபியூட் தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேட்டலாக்னு இருக்கு இல்லையா, அதோடைய ஆட்ரிபியூட் தன்மைகள் ஸ்டேட்டஸ்னு இருக்கு, அதோடைய வேல்யூ என்னன்னா ரிலீஸ்னு இருக்கு. இந்த மாதிரி கேட்டலாக்னு மட்டுமே எழுதாம, நார்மல் HTML எழுதாம, அதுக்கு அடிஷனலா இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்ற ஆட்ரிபியூட் தரக்கூடிய தன்மைகள்லாம் இருந்தது தான் XML ஃபார்மேட்டுங்க. இந்த தன்மைகள் சொல்ற ஆட்ரிபியூட் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் HTML கொண்டு வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி இருக்கு, இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு தான் XHTML அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை உருவாக்குனாங்க. ஸோ HTML அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லீனியன்டான சின்டாக்ஸ்ங்க. ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஈஸியா இருக்குங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும் யூசருக்கு. XHTMLனா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான சின்டாக்ஸுங்க. ஒரு பேங்கிங்கான ஒரு வெப்சைட்லாம் தயாரிக்கிறீங்க அப்படின்னா லீனியன்டா இல்லாம ஸ்ட்ராங்கான கோடிங் நீ எழுத வேண்டியது இருக்கும். அப்போ இந்த XHTML அப்படின்ற டெக்னாலஜிக்கும் நம்ம மூவ் ஆக வேண்டியதா இருக்குங்க. HTML தாங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், அவ்வளவுதாங்க. சரி, ஓகே. HTML ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. கேபிட்டல் லெட்டர்ல வந்து டேக் இருந்தாலும் சரி, ஸ்மால் லெட்டர்ல இருந்தாலும் ஒத்துக்கும். ஆனா நம்மால் இருக்கான் பாரு XHTML, இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஸ்ட்ரைட்டா நிற்பாங்க. எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த HTML கோட் இருக்கு இல்லையா, இந்த HTML கோட்ல பாருங்க, இந்த மெட்டா அப்படின்ற வார்த்தை பாருங்க கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. HTML இது ஒத்துக்கும். அதுவே வந்து XHTML இருந்துச்சுன்னா கண்டிப்பா மெட்டான்றது வந்து நீ வந்து லோயர் கேஸ்ல மட்டும்தான் நீங்க எழுத முடியும், கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. சரி, ஓகே. இன்டர்நெட்டோட மீடியா டைப், அதாவது இன்டர்நெட் இந்த HTML ஃபைலை எப்படி பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து text/HTML இது ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக தான் பார்க்கும். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் வந்து இன்டர்நெட்டு இந்த ஃபைலை பார்க்கும். அதுவே வந்து XHTML இருந்தால் ஒரு XML ஃபார்மெட்டாகவும் இதை ஒரு அப்ளிகேஷனாகவே பார்க்குங்க. அதுதான் மிகப்பெரிய வித்தியாசங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன், இதை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஸோ HTML பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது HTML/HTML கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட HTML அதை புரிஞ்சுக்கும். இது ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ் மார்க்அப் லாங்குவேஜ்ல ஒரு வகை தான் HTML. அதே மாதிரி தான் XML ஒரு வகை தான் இந்த XHTML அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து
HTML-க்கு நடுவில் வந்து XML நேம் ஸ்பேஸ்ன்ட்டு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரணுங்க. HTML சொன்னால் போது நம்மால் சைடில் XHTML இது HTML தான்ப்பா, இது XHTML சப்போர்ட் பண்ணுதுப்பா அப்படின்றதுக்கு XML நேம் ஸ்பேஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து HTML-யும் XHTML எப்படி படிக்கும் உங்களுடைய ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா HTML பார்சர், இங்கே XML பார்சர். HTML பார்சர்னா என்னன்னா, இந்த HTML வந்து ஒரு ட்ரீயா, அது பேர் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ட்ரீ ஃபார்மேட்ல வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்டா மாத்தி கொடுக்கும். அது HTMLங்க. இங்க XML ஃபார்மேட்டா மாத்தி அது மூலமா ஒரு வெப்சைட்டை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசங்க. நான் இப்போ வந்து அந்த பார்சிங் தான் காமிக்கிறேன். ஒரு HTML இருக்கா, அந்த HTML வந்து ஒரு டாம் ட்ரீயா மாத்தும், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ட்ரீயா மாத்துங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரீ எல்லாத்தையும் ரெண்டரிங்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சரி பண்ணி லே அவுட்டா ஃபார்ம் பண்ணி பெயிண்ட் பண்ணி கடைசியாக உனக்கு ஒரு வெப்சைட் வந்து நிற்கும். ஓகேவா? அடுத்து ஸோ இப்போ நான் திரும்ப சொன்ன மாதிரி தாங்க, HTML-க்கு HTML ஸ்பெசிஃபிக் பார்சர்னுவாங்க, இங்கே XML-க்கான XML பார்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ், கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னா, HTML-க்கு கண்டிஷனாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப நார்மலான ஒரு ஆள் தான். ஆனால் XHTML ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, HTML டேக் இருக்குன்னா பேராகிராஃப் டேக், போல்டு டேக்குங்க, கண்டென்ட் கொடுத்த பின்னாடி திரும்ப பேராகிராஃப் போல்டு க்ளோஸ் பண்ணனா வந்து இங்கே எதை ஆரம்பிச்சியோ அது இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வெளியில் எதை ஆரம்பிச்சியோ அதை வெளியில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்ட்ரிக்ட் HTML சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இருக்க HTML-ல ஏதோ ஒன்று டேக்லாம் க்ளோஸ் ஆகிருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. XHTML-ல இப்படி தான் க்ளோஸ் ஆகணுன்ற மாதிரி இருக்கணும். அதாவது பேராகிராஃப் டேக்குள்ள போல்டு டேக் இருந்துச்சுன்னா போல்டு டேக் வந்து முன்னாடி க்ளோஸ் ஆன பின்னாடி தான் பேராகிராஃப் டேக் க்ளோஸ் ஆகணும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பான் நம்மளுடைய XHTML. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ரிபியூட்ஸுங்க. ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து ஒரு ரேடியோ பட்டன், இங்க பாருங்க எக்ஸாம்பிள் ரேடியோ பட்டன் இருக்கு. ரேடியோ பட்டன் இருக்கா, செலக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆஹா, அது என்ன ஆட்ரிபியூட்? செலக்டர்ன்ற ஆட்ரிபியூட்லாம் செலக்டர்ன்ற வேல்யூ. அவ்வளவு தெளிவா நீங்க கொடுக்கணுங்க இதுல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கும் XHTML-ல. ஸோ இதுதான் வித்தியாசங்க. நார்மலாக ஒரு வெப்சைட் தயாரிக்க தான் HTML-ல பண்ணுவாங்க. அதுவே வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் ஒரு வெப்சைட்ன்ற மாதிரி கிரியேட் பண்றதா இருந்தா XHTML-ல தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதான் மேஜரான டிஃபரன்ஸுங்க. ரெண்டுமே கத்துங்க. அதே மாதிரி நீங்க டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் படிக்கணும்னா வந்து நாங்கள் கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கு.